பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விநாயகரும் முருகரும் சேர்ந்து நின்றுருக்கிற மாதிரியான அலங்காரம் எப்படி பண்ணணும், சந்தனத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு சுவாமியை பண்ணுறோம் அப்படின்னா அந்த சுவாமிக்கு உண்டான அளவு பிரகாரம் முதல்ல இந்த கட்டைகளை நம்ம அமைச்சிக்கணும். ஏன்னா அந்த கட்டைகள் தான் முதுகெலும்பாக இருக்குது, சுவாமியோடைய முதுகெலும்பாக இருக்குது. அது சுவாமிக்கு ஹஸ்தம், பாதம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளே நமக்கு எப்படி எலும்புகள் இருக்கோ அதே மாதிரி சுவாமிக்கு இந்த கட்டைகளை நம்ம கொடுக்குறோம். அதுக்கு மேலே சதைகளாக துணிகளை சாத்தி, அதுக்கு மேலே சந்தனத்தை சாத்தி, தூள்களாக சந்தனத்தை சாத்தி நம்ம இந்த அலங்காரங்கள் பண்ணுறோம். இந்த அலங்காரத்தை என்ன வித்தியாசமானது அப்படின்னா, ஹஸ்தம் பாதம் சாத்தி சந்திர அலங்காரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முருகரும் பிள்ளையாரும் அப்படின்னு அமைக்கும்போது என்னென்னா, நம்ம அலங்கார கிரியா புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி விநாயகருக்குன்னு உண்டான ஒரு அளவுகள் இருக்குது. அதே மாதிரி முருகர் அப்படின்னா பால முருகர் அப்படின்னா அவருக்கு உண்டான ஒரு அளவுகள் இருக்குது. அந்த அளவுகள் பிரகாரம் தான் நம்ம அமைக்கும்பொழுது கட்டாயமாக அது பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இதில் இடுப்பு வரைக்கும் சந்தனம் சாத்தி, அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் சாத்தி அலங்காரங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த அலங்காரங்களில் தயார் பண்ணக்கூடிய இந்த எல்லா வஸ்துக்களுமே நம்மளுடைய கடைகளில் கிடைக்கிறது. இதில் இந்த அங்கவஸ்திரம், இந்த வஸ்திரம், அப்புறம் திருவாபரணம், அப்புறம் சந்தனகாப்புக்கு வேண்டிய அலங்கார ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம அலங்காரங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நமக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த அளவுகள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவு பிரகாரம் நம்ம அமைக்கும் பொழுது கட்டாயமாக அந்த சுவாமியோடைய அலங்காரத்தை பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆகையினால தான் இந்த அளவுகளை ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. நம்ம நிறையா பதிவுகள் பார்த்துருக்கோம், சந்திரனால் பண்ண பதிவுகள் நிறையா பார்த்துருக்கோம். அதில் எங்கெங்கே நமக்கு தேவைப்படுறதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி திருவாபரணங்கள் சாத்தி, கண்களுக்கு கருப்பு நூல் ஒட்டி, இந்த கருப்பு நூல் எல்லாம் நிறையா பேர் கேட்குறா, இந்த கருப்பு நூல்லாம் நம்ம கடையிலேயே அவைலபிளாக இருக்குது. இந்த கருப்பு நூல்கள்லாம் சாத்தி, அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அலங்காரத்தை நம்ம பூர்த்தி பண்ணுறோம். இந்த அலங்காரம் விசாகப்பட்டினத்துக்கு பண்ணின அலங்காரம். பிள்ளையாரும் முருகரும் கிட்டத்தட்ட ஒரு பிள்ளையார் ஒரு 4 அடி உயரமும், முருகர் ஒரு 3 அடி உயரத்தில் இந்த அலங்காரங்கள் அமைச்சோம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஹஸ்தம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஹஸ்தம் என்ன அப்படின்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஹஸ்தம், வெயிட்டாக இருக்கிற ஹஸ்தம் கிடையாது, வெயிட்லெஸ்ஸான ஹஸ்தம். ஸோ இப்போ நிறையா பேர் அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறான் அந்த ஹஸ்தங்களில்.